முல்லைத்தீவுக்கு சென்று இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்தியரை இதுவரையில் ஏன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்துள்ளீர்கள்? முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைகளின் நிலைப்பாடு படு மோசமாக உள்ளது. அதிலும் முல்லைத்தீவில் உள்ள வைத்தியர்கள் ஒரு கிழமைதான் அங்கு சேவையில் உள்ளார்கள். 3 கிழமை அங்கு இல்லை. இதனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் ஆதாரங்களுடன் முன்வைத்தால் நடவடிக்கை எடுப்பீர்களா? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிச முறைப்பாட்டை தாருங்கள், தேடி பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சர் அவர்களே, நான் படபடன்னு கேட்கிறேன் என்றால் 1.5 நிமிஷம் தான் இருக்கிறது. முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் முல்லைத்தீவு என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் உள்ள வைத்தியசாலை. அதனுடைய ஒரு பகுதி தான் மல்லாவி வைத்தியசாலை. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மல்லாவி வைத்தியசாலை ஒரு பீதர ஆதார வைத்தியசாலை. சாவகச்சேரியிலிருந்து இந்த மாதம் லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அதாவது முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு முதலாக ஒரு விபி விசிட்டிங் பிசிஷியன் ஒருவர் நீங்கள் இந்த முறை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய லிஸ்ட் போடப்பட்டும் இந்த டயானா என்று சொல்லப்படுகிற வைத்தியசாலையை ஜிஎம்ஓஏ சாவகச்சேரியிலே வைத்திருக்கிறது, முல்லைத்தீவுக்கு அனுப்பாமல், மல்லாவிக்கு அனுப்பாமல். நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு படு மோசமான ஒரு நிலைமையான இருக்கிற ஒரு மாவட்டம். ஆகவே அங்கே இருக்கிற ஒரு வைத்திய அதிகாரியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரில் போட்டு லிஸ்ட்டை போடுகின்ற போது அவர்கள் மல்லாவிக்கு அனுப்பணும். முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, முல்லைத்தீவில் இருக்கிற வைத்தியர்கள் ஒரு கிழமை தான் அங்கே நிற்கிறார்கள், 3 கிழமை இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் உங்களுக்கு அதை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணினால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? நன்றி. தேசிய மக்கள் சக்தியினர் இன்று தேசிய செல்வந்த சக்தியினராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் சபையில் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரவுக்கு எதிராக நிலாவெளி போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபை தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு எதிராகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பிரதிசபாநாயகர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால், ஒரு விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் விடல் என்றதும் ஒரு புறம் இருக்கட்டும், குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார் பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஜனாதிபதியினுடைய பதவி காலம் ஒரு வருடம் இறுதியாக போகின்றது. நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை என்றதுக்காக அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களிலே சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். அவசரமாக கொழும்பிலே சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்படியான அதாவது 21ஆம் தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நான் பார்த்திருந்தேன். பிரதி சபாநாயகராக நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்க அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் கட்டில்கள் நிரம்பி வழியோர பாதைகளில் படுக்கும் அவல நிலையே இங்குள்ளது. இந்த நிலை மாறி எங்களுடைய மாவட்டத்திற்கு முன்னுரிமை வழங்குவீர்களா? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இன்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் உள்ள கஷ்ட மருத்துவமனைகள் பட்டியலில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனைகள் நான் வசிக்கும் வன்னியில் உள்ள மன்னாரும் முல்லைத்தீவும் மட்டும்தான் அடங்கும். கடந்த பல ஆண்டுகளாக நிரந்தர நோயாளர் விடுதிகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கட்டில்கள் நிரம்பி வழியோரங்களில் பாய் விரித்து படுத்திருந்து மருத்துவம் பெறும் அவல நிலை தொடர்ந்தும் இந்த மாவட்ட மருத்துவமனையில்தான் உள்ளது. அரசின் ஓர வஞ்சனையாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் உள்ளதைப் போல எங்களின் மாவட்டத்துக்கான நிரந்தர நோயாளர் மருத்துவ விடுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதற்குரிய பதிலை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். ගරු මන්ත්‍රීතුමා අනිවාර්ය වශයෙන්ම ඒ රෝහල්වලට ප්‍රමුඛතාවය ලබා දෙනවා. නමුත් ඔබ දන්නවා පසුගිය කාලේ ඉදිකිරීම ආරම්භ කරලා අතරමඟ නතර කරපු ව්‍යාපෘති ගණනාවක් තියෙනවා.
மித்தேனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலை இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கின்றதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்களிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்ற போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தையில் ரயில் மோதி ஒருவர் இடது கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு புறக்கோட்டை நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே குறித்த நபர் படுகாயமடைந்துள்ளார். ரயில் மோதி படுகாயமடைந்த நபர் இடது கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உடன் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,02,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,79,300 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கை கடல் பரப்பில் தீப்பெற்றுதலுக்குள்ளான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது. 2021 ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான MV எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீப்பெற்றுதலுக்குள்ளானது. இதனால் நாட்டின் கடல் வளம் பாரியளவில் மாசடைந்துள்ளதுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரை ஒதுங்கியிருந்தன. இந்த நிலையில் அதற்குரிய இழப்பீடாக $1 பில்லியன் அமெரிக்க செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தங்கியிருக்கும் தங்கால் பிரதேசத்தின் பாதுகாப்பை அரசாங்கம் பலப்படுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக வெளியான செய்தியை அடுத்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு 7 வசித்து வந்த விஜயராம மாவத்தை முன்னர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. எனினும் தங்காலிக்கு அதே அளவிலான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளைஞர்களை இலக்கு வைத்து நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட குழுவினரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளத்தாப்பிட்டி இஸ்மாயில் புரம் புதிய கிராம பகுதியில் போதைப்பொருள் வியாபாரம் நூதனமான முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 28 வயதுடைய சந்தேக நபர்களும் 25 வயது 40 வயது சந்தேக நபர்களும் சோதனை நடவடிக்கையின் போது சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.